நடக்கிறது எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நந்தினி இன்னைக்கு தானாவே நம்மளோட வலையில சிக்க போறான்னு சாணக்கிய சொல்றாரு. இது ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திரன் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் தான் நம்ம பார்த்திருந்தோம். இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ பார்ப்போம். அடுத்த காட்சியில எல்லாரும் பாயாசத்துக்காக உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பாட்டி, நம்ம அன்பான நந்தினி நம்ம குல வழக்குப்படி பாயாசமும் செஞ்சிருக்கா நம்ம எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நந்தினியை பாராட்டுறது உங்க எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கா? இப்ப பார்க்கலாம், நீங்க பாயசத்தை ருசி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு பாராட்டுறீங்களா என்னன்னு அப்படின்னு ஹெல்னா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்த நந்தினியை பார்த்த பாட்டி, நீ எல்லாத்துக்குமே பரிமாறு நந்தினி அப்படின்னு சொல்றாங்க. நந்தினியும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாயச கிண்ணத்தை வைக்கிறாங்க. எல்லாரும் பாயசத்தை சாப்பிட்ற நேரத்துல பாட்டி, நான் முதல்ல இந்த பாயசத்தை ருசி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க சாப்பிடணும். பாட்டி அந்த பாயசத்தை சாப்பிடுறாங்க. சாப்பிட்ற நேரத்துல ஹெலனா அந்த பாயசத்துல உப்பு போட்டு வந்தனால அந்த பாயசத்தை குறை சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பாயசத்தை ருசி பார்த்துட்டு அந்த பாயசம் நல்லா இருக்குன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினியும் சந்தோஷப்படுறாங்க. மோரா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹெலனா மட்டும் அந்த இடத்துல அதிர்ச்சியா இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பாட்டியும், உண்மையாவே சொல்றேன், நீங்க ஆனந்தப்படுத்திட்ட, ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு அந்த பாட்டி சொன்ன உடனே சந்திரன் நந்தினி பாக்குறாரு. அந்த நேரத்துல எல்லாம் அதிர்ச்சியாவும் கோபமாவும் ஆகுறாங்க. இப்ப எல்லாருமே நீங்க இந்த பாயசத்தை சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிடும் போது ஹெலனா, இதெல்லாம் எப்படி நடந்தது? இவங்க சாப்பிட்ற பாயசத்துல நான் தானே உப்பு கலந்தேன், எப்படி இவங்க நந்தினியை பாராட்டுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு கிண்ணத்துல இருக்கிற பாயசத்தை எடுத்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அவங்க கிண்ணத்துல இருக்கிற பாயசத்தை சாப்பிட முடியாமையும் முழுங்க முடியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல துல்தராவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெல்னா திரும்ப ஆரம்பிச்ச உடனே என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு தண்ணி கொடுத்த உடனே ஹெல்னா அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. ஹெல்னாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாரு அப்படின்னு அங்க இருக்கிற பணிப்பெண்கிட்ட பாட்டி சொல்றாங்க. அடுத்தவர்களுக்கு முள்ளு பதிச்சா உனக்கு மட்டும் மலர் கிடைக்குமா அப்படின்னு துர்தரா மனசுக்குள்ள சொல்றாங்க. அடுத்த காட்சியில துர்தரா என்ன பண்ணாங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஹெல்னா பாட்டியோட கிண்ணத்துல இருந்த பாயாசத்துக்கு உப்பு கலந்துட்டு போன உடனே துர்தரா அந்த இடத்துக்கு வந்து, ஹெல்னா நிச்சயமா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பா, ஆனா இவளோட நாங்க குறைஞ்சவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயாசத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அந்த நேரத்துல பணிப்பெண்கள் வந்து, பட்டத்தரசி உங்களோட அறையில விசேஷ ஊறுகாய் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட துர்தராவும் யோசிக்கிறாங்க. நான் அது கிடைக்கல அப்படின்னு அந்த பணிப்பெண் சொன்ன உடனே, இருந்தா தானே கிடைக்கிறதுக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு பாயசத்தை வச்சிருக்கிற தட்டை எடுத்து கொடுத்துட்டு, ஹெலனா உப்பு கலந்த பாயசத்தை எடுத்து, ஞாபகம் இருக்கட்டும், இந்த பாயசம் ஹெலனாவுக்கானது, இதை கொடுத்துருங்க, இது ஹெலனாவுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு துர்தரா சொல்றாங்க. அடுத்த காட்சியில துர்தராவை காட்டுறாங்க. நீ தானே இந்த பாயசத்துல உப்பு போட்ட, நீயே இப்ப அவஸ்தப்படுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே துர்தரா, நந்தினி எல்லா சம்பிரதாயப்படியும் செஞ்சுட்டா, ஆனா ஒரு சம்பிரதாயம் செய்யலையே அப்படிங்கிறாங்க. என்ன அதுன்னு பாட்டி கேட்ட உடனே, உங்க எல்லாத்துக்குமே அவ பாயசம் செஞ்சு கொடுத்தா, அவளுக்குன்னு நீங்க பரிசு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு துர்தரா கேட்கிறாங்க. இதை கேட்ட பாட்டியும், நீ சொல்றது சரிதான், அங்க இருக்கிற பணிப்பெண்ணை பார்த்து நீ என்னோட அறைக்கு போய் அங்க வெளிப்பெட்டி இருக்கும், அதுல ஒரு விசேஷமான பரிசு இருக்கும், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த விசேஷ பரிசை நான் இப்ப நந்தினி கொடுக்குறேன் அப்படின்னு துர்தராட்ட சொன்னோன்னே துர்தரா, நந்தினி, சந்திரன் எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அடுத்த காட்சியில அந்த பணிப்பெண் வெளிப்பட்டியை கொண்டு வராங்க. வெளிப்பட்டியில இருந்து ஒரு கடகத்தை எடுத்து கொடுக்குறாங்க, அதாவது காப்பை எடுத்து கொடுக்குறாங்க. என்னைய நீ பார்க்க வரேன்னு எனக்கு தெரிஞ்சதும் நான் உனக்காக ஒரு விசேஷ காப்பை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட அந்த காப்பை காட்டுறாங்க. நந்தினி அந்த காப்பை பார்த்த உடனே தன்னோட தந்தை ஞாபகம் வருது. அந்த நேரத்துல நந்தினி அழுகிற மாதிரி ஆன உடனே சந்திரனும் பதப்படுறாரு. அடுத்த காட்சியில நந்தன் தன்னோட கையில இருந்த காப்பை எடுத்து நந்தினிக்கு போட்டு விடுறதையும் காட்டுறாங்க. அந்த காட்சியில நந்தினிக்கு போட்டு விடுறப்ப, இது நீங்க எப்பயும் கழட்ட மாட்டீங்களே, இது உங்களுக்கு ராசியானதாச்சே அப்படின்னு சொல்றாங்க நந்தினி. எனக்கு இதோட பெரிய அதிர்ஷ்டம் நீதான் நந்தினின்னு நந்தன் சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.